ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபன் வித் நிரஞ்சன் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா போட்டில் போயிட்டு இருக்கோம். ஆமாம், நம்ம கன்னியாகுமரி விலாக் பார்ட் 3 இதான் கடைசி பாட்டு. இப்போ நம்ம போன பாட்டில் நம்ம கோயிலெலாம் பாட்டிருக்கோம். அப்படியே போட்டிங் போகலாம் சொல்லிட்டு போட்டில் இறங்கிக்கோம். நெக்ஸ்ட்டு அங்கே நாங்கள் ஸ்டாச்சுலாம் பார்க்க போகிறோம். டெம்பிள்ஸ் நிறையலாம், அது ஒரு ஐலாண்டு. அம்மா கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே நாங்கள் போட்டில் போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் போட்டில் போகிறலாம் நான் உங்கள்கிட்ட அப்படியே காட்டிகிட்டே வரேன். நீங்களும் அதை பாட்டுட்டே வாங்க. ஓகே, நான் அங்கே போயிட்டு நான் உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த வியூலாம் பார்த்துருக்குவீங்க. இப்போ நாங்கள் போட்லேருந்து இறங்கிட்டோம். இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு என்னெல்லாம் இருக்கோ நான் அங்கே காட்டுறேன். ஓகே, நாங்கள் போகிறேன். இப்போ நீங்கள் எல்லாருமே பாட்டு தோன்றிக்குவீங்க. இது விவேகானந்தர் டெம்பிள் சொல்லுவாங்க. இங்கே திருவள்ளுவர் ஸ்டாச்சு கூட இருக்குது. இங்கே திருவள்ளுவர் ஸ்டாச்சுவில் மொத்தமாக எல்லா திருக்குறளும் எழுதியிருக்குவாங்க. 1330 திருக்குறள் எழுதியிருக்குவாங்க. இந்த திருக்குறள் ஃபுல்லாக அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு கீழே ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா விவேகானந்தர் அந்த டெம்பிள் உள்ளே என்ட்ரன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தா இங்கே நிறைய கொஞ்சம் சாமிங்கள்லாம் இருக்கும். அப்புறமா நடுவில் ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கும், விவேகானந்தர் ஸ்டாச்சு இருக்கும். அப்புறமா அதை முடிச்சுட்டு நம்ம இங்கே வெளில வரும்போது ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அங்கே வெளியில் டிசைன்லாம் சூப்பராக பண்ணியிருக்குவாங்க. ஆனால் அங்கே பக்கத்துலேயே பீச் இருக்கிறதுனால நல்லா காற்று வரும். அட் த சேம் டைம் அங்கே நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறமா அதை முடிச்சுட்டு நம்ம வரும்போது கரெக்டாக கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கும். இப்போ தான் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரியிலே. இதான் ஃபேமஸான பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜில் நம்ம இங்கேருந்து அங்கே இந்த விவேகானந்தர்லேருந்து அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுவுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் ஹைலைட்டு இங்கே கீழே கிளாஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு தான் ஹைலைட். இப்போ நம்ம அங்கே திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்குறதுக்கான மேலே ஏறிட்டிருக்கோம். மேலே இங்கே ஸ்டெப்ஸாக இருக்கும். மேலே சைடில் ஃபுல்லாக அப்படியே இந்த வழிக்கு இங்கே தான் போனோம். வே டு திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அது மாதிரி எல்லா ஸ்டாச்சும் அந்த வழி போட்டிருக்கோம். அப்புறமா கீழே ஃபுல்லாக திருக்குறள் தான் எழுதியிருப்பாங்க. அகரமுட எழுத்தாளம், அது மாதிரி நிறைய திருக்குறள் மொத்தமாக கீழே இருக்கும். அதை நம்ம படித்து கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ மேலே போகிறதுக்கு மொத்தமாக 3 ஃப்ளோர் மேலே தாண்டி போனோம். இப்போ அதை தாண்டி மேலே போய் பார்த்தா திருவள்ளுவர் ஸ்டாச்சுவே இருக்கும். அதுதான் ரொம்ப ஹைட்டான ஸ்டாச்சு. இங்கே கன்னியாகுமரியிலேருந்து அந்த சன்செட் இடத்துலேருந்து பார்த்தாவே ஃபுல்லாக அந்த வியூ தெரியும். நைட் டைம்லலாம் சூப்பராக லைட்டிங் செட் ஆஃப் எல்லாமே பண்ணி வச்சுருக்குவாங்க. மேலே போகும்போதே எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஓகே, நம்ம மேலே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது பார்க்கலாம் சொல்லிட்டு மேலே போனால் இங்கே தெரியிருப்பாங்க இந்த லைட்டு. இங்கேருந்து தான் அந்த வெளிச்சமே வருது, ஒரு இறைய மாதிரி. இப்போ மேலே தான் எவ்வளோ பெருசு. அங்கே நம்ம இந்த கால் அடி கூட இருக்க மாட்டோம், எவ்வளோ பெருசாக இருக்கும். இங்கேருந்து எல்லோரும் ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம். இங்கே எவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால ஓகே, இந்த ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம இது இங்கேருந்து எல்லா வியூ கன்னியாகுமரி எல்லா வியூவும் தெரியுது இருக்காங்க ஃபுல்லாக எல்லா வியூ. அப்புறமா இங்கே வந்து நம்ம மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வேர்ல்டுலேயே பெரிய ஸ்டாச்சு சொல்லலாம். இது வந்து பேர் வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு. ஓகே, இதை பற்றி தான் நான் சொல்ல நினச்சேன். ஓகே, நான் அடுத்தது பார்க்குறேன். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அப்புறமா விவேகானந்தர் டெம்பிள், அப்புறமா இங்கே வந்து நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் புதுசாக நியூ ஓப்பன் பண்ண பார்த்தோம். ஓகே, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் கன்னியாகுமரி போயிருக்கீங்களோ. ஓகே, டாட்டா, பை பை, see you.